நம்ம சென்னை சிட்டிக்குள்ளேயே ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜ்னா லோயாலா ஐகாம் தான். இந்த லோயாலா ஐகாம்ல இந்த வருஷம் 2025ல யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்க சான்சஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம பேசணும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவது லோயாலா ஐகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லூரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான காலேஜ். நம்ம சென்னையில் மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு ஃபேமஸான காலேஜ். ஏன்னா லோயாலானா யாருக்கும் தெரியாத ஆளே கிடையாது. லோயாலாங்கிறது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், நம்ம நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. இந்த லோயாலா காலேஜுங்கிறது நம்மளுடைய சென்னை சிட்டிலேயே ஒரு சென்ட்ரான பிளேஸுக்குள்ளே இருக்குது. நம்மளுடைய சென்னையில் ஏகப்பட்ட கல்லூரிகள் இருக்குது, ஆனால் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான காலேஜுங்கிறது லோயாலா ஐகாம் தான். ஸோ இந்த இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2010 ஆரம்பிச்சிருக்காங்க. 2010 கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு. இந்த கல்லூரியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் திறந்து வச்சிருக்காரு. இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான காலேஜுங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் நுங்கம்பாக்கத்தில் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்கத்திலேயே சிட்டிலே இருக்குங்கிறனால சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ இருந்து வந்து கூட இந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கல்லூரி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்ளியேட்டட் காலேஜ், ஒரு அட்டானமஸ் கல்லூரி, அதாவது தன்னாட்சி கல்லூரியாக பார்க்கப்படுது. இந்த கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்க அடிப்படையில் பார்க்கும்போது 97% வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 17 LPA வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜாக கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. 4.5 LPAங்கிறது ஆவரேஜ் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 150 கம்பெனிக்கு மேலே விசிட் பண்ணுறதா அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த காலேஜில்ங்க என்னென்ன கோர்சஸ் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 6 கோர்ஸ் இருக்குது. 6 கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃபுக்கு என்ன ரேங்க்குக்கு இந்த வருஷம் சீட்டு கிடைக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். நான் எல்லா காலேஜுக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கேன், கட் ஆஃபை விட ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இப்போ வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது, என்ன ரேங்க்கு, என்ன கட் ஆஃப் இருந்தால் தெரிஞ்சிச்சுங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துக்க போறீங்க. குறிப்பாக அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா AIDS ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். EC எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதே போல் EEE எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதே போல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ நான் சொன்னேன்ல அந்த ரேங்க் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ரல் ரேங்க், அதாவது ஜூன் 27 TNA ரேங்க் லிஸ்ட் வெளியாகல நான் சொன்ன ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% நீங்கள் லோயாலா ஐகாமுக்கு போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் எப்படி அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டைப்பில் அட்மிஷன் கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா, 2 டைப்லையும் அட்மிஷன் கொடுக்குறாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் வழியாகவே போய் அப்ளை பண்ணி அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டைரெக்டாக கால் பண்ணி கூப்பிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் அவங்க வெப்சைட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தால் கூட இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, இந்த காலேஜில் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் நம்ம போனோம்னா எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, கவர்மெண்ட் கோட்டாவில் என்ன ஃபீஸ் வாங்குறாங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த காலேஜே ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. அதனால நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினேன். எல்லாரும் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஃபீஸ் ரொம்ப குறைவுங்க, அதுவும் இவ்வளோ சிட்டிக்குள்ளே நமக்கு வந்து ஃபீஸ் இவ்வளோ கம்மியாக வாங்குறாங்களா, அதுக்கே நம்ம பாராட்டணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸே சொன்னாங்க. அதாவது இங்கே ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சொல்லிடுறேன், கவர்மெண்ட் கோட்டாவும் சொல்லிடுறேன். நான் டைரெக்டாக காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்ப அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்றீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபா ஃபீஸு. அப்புறம் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 1,10,000 ரூபா தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ண போனீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபா ஃபீஸு ஃபஸ்ட் இயருக்கு. அப்புறம் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 ரூபா தான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொன்ன ஃபீஸுங்கிறது ஒரு டியூஷன் ஃபீஸு. அதே போல் இப்போ ஹாஸ்டல் எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்னு நான் டைரெக்டாக கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா 1,00,000 ரூபாங்கிறது உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸு, ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபா. இப்போ நான் சொன்ன ஃபீஸ் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு உள்ளது. அடுத்தடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மாறும். இப்போ மெயினான மேட்டர் என்னன்னா வந்துடும், ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ என்ன அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பீங்க. நான் வந்து எப்போவுமே பொதுவாகவே நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் போய்
அதில் வந்து நம்மளுடைய காலேஜோடைய பசங்களுடைய நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணி கேட்டுட்டு தான் நம்ம ரிவ்யூ எடுக்க வர்றது. இன்னைக்கு நம்ம பேசின வரைக்கும் பார்த்தபடி இந்த கல்லூரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நல்ல கல்லூரி, நீங்கள் யோசிக்கவே வேணாம். பிளேஸ்மெண்ட் என்பது இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் டவுனாக அப்படி தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் எங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா நான் வந்து இங்கே மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்டையும் பேசினேன், ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்டையும் பேசினேன். எல்லாட்டையும் பேசினப்ப இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆகியிருக்காங்க அதிகபட்சமாக அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு. மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்குமே நல்லா தான் இருக்குது, டீசென்ட் தான். பட் இருந்தாலும் வருஷம் மாறுது. அதாவது ஒரு வருஷம் போன வருஷத்துக்கு முந்தா வருஷம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான பிளேஸ்மெண்ட் இருந்தது. இப்போ கொஞ்சம் டல்லாக போன வருஷம் இருக்குது. அப்புறம் ஓரளவுக்கு ஓகே தான், எல்லாருக்குமே பேக்கேஜுங்கிறது கிடைக்கிது. இப்போ ஒரு கிளாஸில் வந்து ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அதில் பாதி பேருக்கு ஒழுங்கான உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நல்ல சிஜிபியை மெயின்டைன் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக எல்லாருமே பிளேஸ் ஆகிடலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே நெகட்டிவான ஃபீட்பேக் கொடுக்கல. சார் இங்கே வராதிங்க, இந்த காலேஜ்லலாம் படிக்காதீங்க, நல்லாவே இல்லை அப்படின்லாம் சொல்லவே இல்லை. சார் சிட்டியில் உங்களுக்கு ஒரு சூப்பரான கேம்பஸு, பக்கத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பிஸ்னஸ் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மெயின் நுங்கம்பாக்கத்தில் இறங்கினோடனே போய்க்கலாம். காலேஜ் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அப்படின்னு கேட்டேன். அதாவது இப்போ வந்து இந்த காலேஜ் அட்டானமஸ் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதனால அட்டானமஸ் ஆனதுலேருந்து மட்டும் இல்லை, முன்னாடியிலேருந்தே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்தது. இப்போ கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் லிபரலாக வந்து ஃப்ரீயாக தான் விடுறாங்க. ஏன்னா மற்ற காலேஜ் மாதிரியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் இல்லை, ரொம்ப ஃப்ரீ. நீங்கள் மெயின்லேயே இருக்குங்கிறனால நீங்கள் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துக்கலாம். காலேஜை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லை, நீங்கள் போய் படிக்கலாம். சூப்பரான ஒரு கேம்பஸு, அவ்வளோ சிட்டியில் இருக்குது. நீங்கள் சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு தேடினீங்கனாவே அதுக்கு லோயாலாக தான் ஃபஸ்ட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இந்த காலேஜில் படிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அடுத்தடுத்த காலேஜோடைய ரிவ்யூவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல், நம்மளோட சேனல்னால் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.